நம்முடைய அடுத்த பிறவியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் நல்லா சாமி கும்பிட்றீங்களா, நல்லா மிகச்சிறந்த பக்திமானா, கோயில் கோயிலாக குளங்குளமாக திருப்பதி காசின்னு சொல்லி அலைகிறீங்களா, நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். அடுத்த பிறவியிலும் ஏதாவது கோயில் குளங்களிலேயோ கோயில் சார்ந்த பக்தி சார்ந்த குடும்பங்களில் பிறந்து வில் கண்டினியூ, அதையே நீங்கள் பண்ணுவீங்க. இதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த பிறவி அப்படிதான் அமையும். ஏன்னா ஒரு பிறவின் தொடர்ச்சி அடுத்த பிறவி தானே. அப்படி நீங்கள் மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கிறீங்க, மிகப்பெரிய அரசியல் செல்வாக்கு உள்ளவராக இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக இருக்கிறீங்க அப்படின்னா, அப்போ அதன் சார்ந்த எண்ணங்கள் கவரப்பட்டு அடுத்த பிறவிலும் அரசியல் குடும்பங்களே நீங்கள் பிறவி எடுப்பீங்க, செல்வ செழிப்பான குடும்பங்களே நீங்கள் பிறவி எடுப்பீங்க. அப்போ இல்லைன்னா நீங்கள் இந்த பிறவில ஒரு கொலை கொள்ளைகள் கற்பழிப்பு ரொம்ப தீங்கு விளைவிக்கக்கூடிய மனிதர், இந்த பிறவில நீங்கள் ஒரு ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடியவங்க, கூலிப்பு இப்படி இதில் வச்சுக்கிட்டு இப்படியே மின்னுக்கிட்டு இருக்கக்கூடியவங்க, வாய் திறந்தாலே கலிச்சு ஊற்றக்கூடியவங்க, பான் பராக் ரவி மாரி இருக்கக்கூடியவங்க, இப்படிலாம் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த பிறவி நீங்கள் யோசிக்கவே வேண்டாம், இதே பான் பராக்கு விற்கிற ஒரு குடும்பத்தில் பிறந்துருவீங்க. இதான் உங்களை பொறுத்தவரை அடுத்த பிறவி. சரி, அப்போ இப்படிப்பட்ட உங்களுடைய எண்ணத்தில் எது திரும்ப திரும்ப கர்மேந்திரங்கள் ரீதியாகவோ எண்ணத்தின் ரீதியாகவோ செயல்கள் ரீதியாக இந்த பிறவியில உங்க ஊர்ல உங்க பக்கத்து தெருவுகள்ல நீங்க என்ன மாதிரி நடவடிக்கைகளை நீங்க ஈடுபட்டு இருக்கீங்களோ அதே பிறவியினுடைய கண்டினியூடு தான் அடுத்த பிறவில வரும். அப்போ அடுத்த பிறவில இதே மாதிரி தான் நான் இருப்பேனா அப்படின்னா உடல்கள் மாறும், ஆத்மாவுடைய பாவ புண்ணியங்கள் ஒரு காலமும் மாறாது. நல்லதே நினைங்க, எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைங்க, நீங்களும் நல்லா இருப்பீங்க. பைபிள் வசனம் இருக்குல்ல, ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு, மற்றவர்களை ஆசீர்வதிக்கவே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன்னு இருக்கு இல்ல. இப்போ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்.